பயணம் வெகு இனிமையான பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கி ஆளும் பயணம். நிலையில்லாத உடலை மறக்கச் செய்யும் பயணம். விலை மதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம். நிலையான இன்பம் தருகின்ற பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம். நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம். மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம். அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம். சிவன் நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஓம் சாந்தி. 28/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகமே ஏறும் கலைக்கான யுகம் என்ற நாடகத்தின் ஆழமான ரகசியத்தை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சத்யுகத்திலிருந்து கலைகள் குறைந்து கொண்டே போகின்றது. கேள்வி: எல்லாவற்றையும் விட உத்தமமான சேவை எது? மேலும் அந்த சேவையை யார் செய்கிறார்கள்? பதில்: பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவது, ஏழையை செல்வந்தர்களாக ஆக்குவது, பதீத்தமானவர்களை பாவனமாக ஆக்குவது எல்லாவற்றையும் விட மிக உத்தமமான சேவையாகும். இப்பேற்பட்ட சேவையை ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே செய்ய முடியாது. தந்தை அப்படிப்பட்ட மகான் சேவையை செய்துள்ளார். அதனால்தான் குழந்தைகள் அவரை கௌரவப்படுத்துகிறார்கள். அனைத்திற்கும் முதலாக சோம்நாத்தில் கோயில் கட்டி அவருக்கு பூஜைகளை செய்கிறார்கள். பாடல்: கடைசியில் அந்த நாளும் வந்தது என்று. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாட்டை கேட்டீர்கள். எப்படி ஆத்மா மறைமுகமாக இருக்கின்றது மற்றும் ஷரீரம் வெளிப்படையாக பிரத்யட்சமாக இருக்கிறது. ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. உடலை பார்க்க முடியும், ஆனால் இதை இயக்கிட்டு இருக்கக்கூடிய உயிர் சக்தி ஆத்மாவை பார்க்க முடியாது. அது மறைமுகமாக இருக்கிறது. அவசியமாக ஆனால் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக அந்த பொருள் இல்லைன்னு கிடையாது. அது இருக்குது, ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. இந்த உடலால் அது மூடப்பட்டு இருக்கிறது. எனவே ஆத்மா மறைவாக உள்ளது என்று கூறப்படுகிறது. குப்தமாக இருக்கு இந்த உடலுக்குள்ள. நான் நிராகாரமாக இருக்கின்றேன். இங்கு சாக்காரத்தில் குப்தமாக இருக்கின்றேன் என்று சுயம் ஆத்மா கூறுகின்றது. ஆத்மா நம்மளை பற்றி புரிஞ்சிட்டோன்னு நம்ம என்ன சொல்கிறோம்? நான் நிராகார ஆத்மா, அதாவது ஜோதிர்பிந்து ஆத்மா. இந்த உடலுக்குள்ள சாக்கார இந்த 5 தத்துவத்தினால ஆன இந்த உடல்ங்கிற பொருளுக்குள்ள நான் ஆத்மா மறைமுகமாக இருக்கேன். ஆத்மாக்களின் உலகம் நிராகார உலகமாகும். நிராகார உலகம்னா எங்கே 5 தத்துவத்தினால் ஆக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் இல்லையோ, கண்ணால் பார்க்கக்கூடிய எந்த பொருளும் இல்லையோ, அது நிராகார உலகம். அதுதான் ஆத்மாவோட வீடு. அங்கோ எந்த ஒரு மறைவு விஷயமே கிடையாது. அங்கே எல்லா விஷயமும் எப்படி இருக்கும்? எல்லாமே பார்க்குறதுக்கு, அதாவது பார்க்க முடியாது, பட் அதில் வேறு எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய பொருளோ விஷயங்களோ அங்கே இருக்காது. பரம்பிதா பரமாத்மா கூட அங்கு தான் இருக்கிறார். அவருக்கு சுப்ரீம் என்று சொல்லப்படுகிறது. அவரும் ஒரு ஆத்மா, ஆனால் சுப்ரீம் ஆத்மா, பரமாத்மா, உயர்ந்ததும் உயர்ந்த ஆத்மா. இந்த ஸ்தூல உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருப்பவர் தான் பரம்பிதா பரமாத்மா. இல்லை, இந்த உலகத்தோட எந்த விஷயத்துலேயும் அவர் வரணுங்கிற அவசியம் இல்லை. கலியுகத்தோட கடைசியில் அவரோட ரோலுக்கு மட்டும்தான் அவர் வரணும். அப்படி பாபா அவருடைய ரோலை எந்த நேரத்தில் வரணுமோ வரார். இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி அப்படி குப்தமாக இருக்கிறீர்களோ நான் கூட குப்தமாக வர வேண்டியதாக இருக்கின்றது. அவர் வர்றது கூட எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்படி வரதில்லை. ரொம்ப அமைதியாக குப்தமாக ஒரு வயதானவருடைய உடலில் பிரவேசாகிறார். ஆத்மா எப்படி குப்தமாக இருக்கோ அதே போல் தான் பரமாத்மாவும். அவரையும் பார்க்க முடியாது. நான் இவருக்குள் வருகின்றேன்
பாபா சொல்கிறாங்க தான், நான் வந்து யார் பிரம்மாவோட உடலில் வருகின்றேன் அவர் தான் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இப்போ பாபா சொல்கிறாங்க, நான் கூட மறைமுகமாக தானே வர வேண்டியதாக இருக்குது. நான் கர்ப்ப சிறையில் எப்பொழுதும் வருவது இல்லை. ஒரு அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் உடலை எடுத்து பிறவி அப்படி நான் எடுக்கிறது இல்லைங்கிறார். இப்போ பாபா சொல்கிறாங்க, என்னுடைய பெயர் ஒரே ஒரு சிவன் என்பதாகும். உண்மையான பெயர் அதுதான். நான் இவருக்குள் வருகின்றேன், அதனால் என் பெயர் மாறுவதில்லை இல்லையா. அவருக்குன்னு ஒரு உடல் எடுத்தால் தான் மாறணும். அதனால் என்னை சிவன் என்றே கூறுகிறார்கள். இவருடைய ஆத்மாவின் சரீரத்துக்கு பெயர் என்பது மாறுகிறது. பிரம்மா அவர் அடுத்த உடல் எடுத்தால் கிருஷ்ணன்னு மாறும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவருக்கு வேறு பேர் இருக்கும். ஏன்னா அவர் உடலில் இருக்கார், அதனால் பேர் மாறுதுங்கிறார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக நான் இருக்கின்றேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த சரீரத்தில் குப்தமாக இருக்கிறீர்கள். இந்த சரீரத்தின் மூலம் கர்மங்களை செய்கிறீர்கள் இல்லையா. கண்ணுக்கு தெரியாத ஆத்மா உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி கர்மங்களை செய்து, நான் கூட அப்படி குப்தமாக இருக்கின்றேன், மறைமுகமாக. நான் ஆத்மா இந்த உடலால் மூடப்பட்டு இருக்கின்றேன் என்ற இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துள்ளது இல்லையா. அந்த எலும்பும் சதையிலும் ஆக்கப்பட்ட இந்த உடல்னால் மூடப்பட்டிருக்குது. ஆத்மா அப்படி மறைவாக தான் இருக்கின்றது. சரீரம் வெளிப்படையாக தெரிகிறது. நான் கூட அசரீரியாக இருக்கின்றேன், சரீரமற்றவனாக தான் நானும் இருக்கேங்கிறார். தந்தை எப்பயுமே அப்படி தான் மறைமுகமாக இருக்கார். இந்த சரீரத்தின் மூலமாக அவர் பேசுகிறாரு, நமக்கு சொல்கிறாரு, நீங்களும் கூட என்னை போல் குப்தமாக தான் இருக்கிறீங்க. சரீரம் மூலமாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, காது மூலமாக கேட்குறீங்க. பாபா வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தை பாரதத்தை மீண்டும் ஏழையிலிருந்து செல்வந்தராக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். ஏன்னா அவர் வருவது நமக்கு தான் தெரியுமே தவிர மறைமுகமாக வந்திருக்கிறது வேறு யாருக்கும் தெரியாது. பாரதம் ஏழையாகும் என்று நீங்கள் கூறுவீர்கள். ஏழையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிறாங்க, எவ்வளோ கடன் வாங்கிடுச்சு. ஆனால் நமது பாரதம் எப்பொழுது ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நாடாக இருந்தது, எப்படியெல்லாம் அது இருந்தது, இது யாருக்குமே தெரியாது. நமது பாரதம் மிக செல்வம் நிறைந்ததாக இருந்தது. இதெல்லாம் குழந்தைகளுக்கு இதை தெரிஞ்சோன்னே மிகுந்த போதை என்பது இருக்க வேண்டும்ங்கிறார். துக்கத்தினுடைய விஷயமே அங்கே இருக்காது. சத்தியுகத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது. ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் மட்டும்தான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை பற்றி இங்கே யாருக்குமே தெரியாது. இந்த உலகம் இதனுடைய ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பற்றி உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. பாரதம் மிகவும் செல்வம் நிறைந்த நாடாக இருந்தது என்பதை நீங்கள் தான் இப்போ நல்ல முறையில் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது மிகவும் அப்படிப்பட்டது தான் ஏழையாகவும் மாறிடுச்சு. இப்பொழுது மீண்டும் தந்தை என்ன பண்ணுறாரு, அதே போல செல்வம் நிறைந்ததாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றார். இப்போ இந்த பாரதம் எவ்வளவு செழிப்பாக இருந்தது. அப்போ தான் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு அந்த ராஜ்யம் எங்கே போய்விட்டது, இருந்தது, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அது, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. தேவி தேவர்கள் என்னானாங்க, அவங்க ராஜ்யம் என்னானது. ரிஷி முனிவர்கள் கூட என்ன சொன்னாங்க, படைப்பவர் படைப்பை பற்றி நாங்கள் அறியாமல் தான் இருக்கின்றோம் அப்படின்னு உண்மையை சொன்னாங்க. சத்தியுகத்தில் இந்த தேவி தேவதைகள் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் தெரியாமல் தான் இருந்தார்கள். சத்தியுகத்தில் இருக்க தேவதைகளுக்கும் ஞானம் தெரியாது. பாபா சொல்கிறாங்க, ஞானம் என்பது ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் கூறுகிறார். அவர் தான் ஞானக்கடல், அவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. முதல் இடைக்கடையை பற்றி எல்லாருமே அறியாமல் தான் இருக்கிறார்கள். நாங்கள் படியிறங்கி பாதாளத்திற்கு சென்று விடுவோம் என்ற ஞானம் ஒருவேளை அவர்களுக்கு இருந்தது என்றால், அப்படின்னா பிறவி எடுத்து நம்ம இன்னும் கீழே தான் போவோங்கிற ஞானம் தேவதைகளுக்கு சத்தியுகத்தில் இருந்ததுன்னா, அப்போ அவங்க அங்கே செய்யக்கூடிய ராஜ்யத்தோட சுகத்தை அனுபவிக்க முடியாது. அது இல்லாமல் போயிடும். அப்புறம் கவலை வந்துடும். இன்றைக்கி கூட நாளைக்கு கஷ்டப்பட போகிறோன்னு தெரிஞ்சால் கவலை வந்துடும். அதனால் அவங்களுக்கு அந்த ஞானம் இருக்காது. இதுதான் ட்ராமாவில் இருக்குது. நாம் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக எப்படி ஆகலாம் என்று உங்களுக்கு இப்பொழுது கவலை இருக்கின்றது. இப்போ நமக்கு ஒரு கவலை இருக்கு, என்ன, நாம் இப்போ கீழே இருக்கோம், தமோ பிரதானமாக எப்படி தூய்மை ஆகிறது, இந்த கவலை இருக்கணுங்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் நிராகார உலகத்தில் நாம் அங்கே தான் வசித்து கொண்டிருந்தோம். அங்கிருந்து பிறகு எப்படி சுகதாமத்திற்கு வந்தோம், இந்த ஞானமெல்லாம் இப்பொழுது நம்மிடம் இருக்கின்றது. ஏன்னா இப்போ நம்ம ஏறும் கலையில் இருக்கோம், முன்னேறும் கலையில் இருக்கோம். அது 84 பிறவிகளினுடைய படியாகும். ஒவ்வொரு படியாக கீழே இருக்குதுன்னா ஒவ்வொரு பிறவியாக எடுத்து கீழே வருது. இதற்கிடையில் என்ன ஆகிறது என்பதை நீங்கள் தான் அறிகிறீர்கள். அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்து அவங்க எப்படி கீழே வந்தோன்னு தெரியுங்கிற. சத்தியுகத்தில் எல்லோருமே வரமாட்டார்கள், அத்தனை கோடி ஆத்மா வரமாட்டாங்க. நாடகப்படி ஒவ்வொரு நடிகரும் வரிசை கிரமமாக அவரவர்களுடைய நேரத்தில் பாகத்தை நடிப்பார்கள். கலியுகத்தில் தான் வரணும்னா அப்போ தான் வருவாங்க, சத்தியுகத்திலே வந்துடணுன்னா அப்போ வருவாங்க, திரேதாயுகத்தில் தான் வரணும்னா அப்போ தான் வருவாங்க. ஒவ்வொரு நடிகர்களோட ரோலும் தனித்தனி.
ஏழை பங்காளன் என்று யாருக்கு கூறப்படுகிறது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதெல்லாம் உலகத்திற்கு தெரியாது. கடைசியில் அந்த நாளும் இன்று வந்தது என்ற பாட்டை கேட்டீர்கள். பக்தியில் அதெல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே பக்தி மார்க்கத்தோட விஷயமாகும். பகவான் எப்பொழுது வந்து பக்தர்களாகிய நம்மை இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து விடுவித்து சத்கதியில் அழைத்து செல்கிறார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? நம்ம வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம். அப்போ அந்த நாள் வந்துருச்சு, அவர் இங்கே வந்துட்டார். வந்து நமக்கு பக்திக்கான பலனை கொடுக்குறாரு. சத்கதி, ராமராஜ்யம், ராவணராஜ்யம், இதனுடைய அர்த்தம் எல்லாம் இப்போ நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க. ராமராஜ்யம், ராவணராஜ்யம்னா எது தர்மம் நிறைஞ்ச ராஜ்யம், சுகம் மட்டுமே இருக்கிறது அது ராமராஜ்யம், துக்கம் மட்டுமே இருக்கிறது ராவணராஜ்யம். பாபா மீண்டும் இந்த சரீரத்தில் வந்து விட்டார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அப்போ மீண்டும் வந்திருக்கார், அதை புரிஞ்சிருக்கோம். அதான் பெரிய விஷயம். இதே போல் ஏற்கனவே வந்தார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பயும் வந்திருக்கார். சிவஜெயந்தி கூட அதனால தான் கொண்டாடுறாங்க. சிவன் அவசியம் அப்போ வர்றாரு, அதனால தானே கொண்டாடுறாங்க பிறந்த நாள். கிருஷ்ணனுடைய உடலில் வருகின்றேன் என்று அவர் கூறுவதில்லை. கிருஷ்ணனுடைய ஆத்மா 84 பிறவிகளை எடுத்துள்ளார் என்று தந்தை கூறுகிறார். பிரம்மா தான் கிருஷ்ணனாகிறார், அவர் தான் முழுமையான 84 பிறவி எடுக்கிறார். முதல் நம்பரில் இருக்கக்கூடிய அவரே இப்பொழுது கடைசி நம்பருக்கு வந்துட்டார், தமோ பிரதான் ஆயிட்டார். தத்தத்துவம் அதே போல தான் நாமும், அவரை போலவே தான் நம்ம எல்லாரும். அதே போல் நீங்களும் அப்படி ஆயிட்டீங்க. நான் வந்து ஒரு சாதாரண உடலில் தான் வரேன்னு சிவபாபா சொல்கிறார். நீங்கள் எப்படி 84 பிறவிகளை அனுபவிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு உங்களோட பிறவிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இச்சமயத்தில் ஒருவர் கூட தன்னை தேவதா தர்மம்னு நினைக்க முடியாதுன்னா ஏன்னா நம்ம அப்படி நிலை கீழே வந்ததுனால. ஏன்னா சத்தியுகத்தை மிகவும் தூரத்திற்கு எடுத்து சென்று விட்டார்களா, லட்சக்கணக்கான வருஷத்துன்னு சொல்லிட்டாங்க. கல்பத்தோட ஆயுள் காலத்தையும் லட்சக்கணக்கான வருஷம்னு எழுதிட்டாங்க. உண்மையில் நாடகம் எவ்வளோ இருக்குது, ரொம்ப சின்ன டைம் தான், 5000 வருஷம்தான் 4 யுகமும். இது ஒரு தர்மத்தோட ஒரு சரித்திரம் 500 வருஷங்கள், மற்ற தர்மத்தோட சரித்திரம் இல்லை. இப்போ தேவி தேவதா தர்மம் அப்படின்னா 2500 வருஷம் இருக்குது. உங்களுடைய சரித்திரம் பாபா என்ன சொல்கிறாரு, 5000 வருஷத்தோடது. ஏன்னா தேவதைகள் இந்த பூமிக்கு வந்து அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ஹிஸ்ட்ரினா நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடின்னு ஆரம்பிக்கலாம். அப்போ தேவதா தர்மத்தினர் தான் அப்படி சொர்க்கத்தில் இருந்தாங்க, மற்ற தர்மத்தர்கள்லாம் பின்னாடி தான் வராங்க. தேவதா தர்மத்தை இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் பாபா சொல்கிறாங்க மற்ற தர்மங்களில் மாற்றமாகி கன்வெர்ட் ஆகி போயிட்டாங்க. புது புது தர்மங்கள் வரும்போது கொஞ்சம் பேர் அதில் கன்வெர்ட் ஆகி மாறிட்டாங்க, அதுவும் ட்ராமா படி மாறி போயிட்டாங்கங்கிற பிறகு அவங்களோட தர்மத்தில் திரும்பி வந்துடுவாங்க. இப்போ யாரெல்லாம் மாறி போனாங்களோ பாபா கிட்ட தேவதா தர்மத்துக்கு வந்துடுவாங்க. குழந்தைகளே, நீங்கள் உலகத்தின் அதிபதியாக இருந்தீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர். அதனால் நாம் சொர்க்கத்தில் ஏன் நம்ம செல்லக்கூடாது என்று நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள். அதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். என்னுடைய அப்பா சொர்க்கத்தை படைக்கிறாருன்னா நான் அங்கே போகணும் தானே. தந்தையிடமிருந்து நாம் அவசியமாக ஆஸ்தியை பெறணும். ஆக இதிலிருந்து இவர் நமது தர்மத்தினர் என்று நிரூபணமாகிறது. யாருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கோ பாபா கிட்டேருந்து ஆஸ்தி எடுக்கணும்னு, அப்போ கண்டிப்பாக அவங்க தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க. யார் அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களோ இல்லையோ அவங்க வரவே மாட்டாங்க. ஞானத்தை கேட்டாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, முயற்சியும் பண்ண மாட்டாங்க. பாபா சொல்கிறாங்க மற்ற தர்மத்தில் நாம் ஏன் செல்ல வேண்டும், நம்ம தர்மத்துக்கு நம்ம போகணும்னு நினைப்பாங்க. சத்தியுகமான புது உலகத்தில் தேவதைகள் ரொம்ப சுகமாக இருப்பாங்க என்பதை குழந்தைகள் தெரிஞ்சிருக்கீங்க. தங்க மாளிகைகள் அங்கே இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க சோம்நாத்தோட கோயிலில் பாருங்கள் எவ்வளோ தங்கம் இருந்தது, தங்கத்தினால் கட்டப்பட்டது, வைரம் வைடூரியம் பதிக்கப்பட்டது. இது போன்ற வேறு எந்த கோயில்லையுமே இருக்கிறது கிடையாதுங்கிறார். அதில் நிறைய வைரங்கள் வைடூரியங்கள் இருந்தது. புத்தர் அவங்கெல்லாம் கூட வைரம் வைடூரியங்களோட அரண்மனை இருக்காது, அவங்க அந்த தர்மம் அந்த டைமில். ஆனால் பாபா சொல்கிறாங்க சோம்நாத் பக்தி ஆரம்பித்த போது அவ்வளோ செழிப்பாக எல்லாமே இருந்ததுங்க. இப்போ பாபா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார், புத்தரோட சிலையை கூட அப்படியெல்லாம் வந்து வைக்கலை, ஆனால் சிவ பாபாவை லிங்கமாக வைர வைடூரிய லிங்கமே வச்சுருந்தாங்க, தங்கத்திலேயே கோயில் கட்டியிருந்தாங்க. இப்போ அந்தளவுக்கு வந்து பாபா சொல்கிறாங்க அவ்வளோ உயர்வாக நீங்கள் வந்து சிவ பாபாவுக்கு இவ்வளோ நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் தந்தை இவ்வளோ உயர்ந்தவர்களாக நம்மளை ஆக்குகிறார். அதனால் அவர் மீது நீங்கள் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறீர்கள் பக்தியில். அதனால தான் அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். யார் நல்ல கர்மங்களை செய்துவிட்டு செல்கிறாங்களோ அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். இப்போ பாபா வந்து எவ்வளோ உயர்ந்த காரியத்தை செஞ்சுருக்காரு, அப்போ அவருக்கு நம்ம மகிமை பண்ணணும்ல. இப்போ எல்லாவற்றையும் விட நல்ல கர்மம் என்ன, பதீத்த பாவனரான தந்தை செய்வது தான். அவர் வந்து
நம்ம பத்தீத்தமானவர்களை பாவனை ஆக்குறார். அதெல்லாம் நீங்கள் இப்போ புரிஞ்சுட்டீங்க. எல்லாவற்றையும் விட உத்தமத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவை எல்லையில்லாத தந்தை தான் செய்கிறார். இதெல்லாம் ஆத்மா உள்ளுக்குள்ளே புரிந்து கொண்டு சொல்கிறது. நாம் ஏழையிலிருந்து செல்வந்தர்களாக, பிச்சைக்காரன்லேருந்து இளவரசனாக இப்போ நம்ம மாறப்போகிறோம். யார் பாரத்தை சொர்க்கமாக அப்படி மாற்றுறாரோ அவரை கூட யாரும் மதிப்பதில்லை, அவரோட வேல்யூ தெரியறதில்லை. இப்போ கலியுகத்தில் சோம்நாத் கோயில் எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்த கோயிலாக சொல்லப்பட்டிருக்கு. பாபா சொல்கிறாங்க, அப்போ ஏன் அப்படியெல்லாம் கட்டணும்னு இப்போ அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதை கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். பாபா சொல்கிறாங்க, அந்த கோவிலை கொள்ளையெடுத்து போயிட்டாங்கங்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணோட கோயிலை யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, அங்கேருந்து கொள்ளையடிப்பதில்லை. சோம்நாத்தோட கோயிலை தான் கொள்ளையடித்தார்கள். ஏன்னா அங்கே தான் அவ்வளோ இருந்தது. பக்தி மார்க்கத்தில் இவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருப்பார்கள், ராஜாக்களில் கூட வரிசை கிரமமாக இருப்பார்கள் அல்லவா. அதனால் பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் கூட ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி கோயில் கட்ட முடியும் இல்லையா. அப்போ பாபா சொல்கிறாங்க, அப்போ லக்ஷ்மி நாராயணன் இருந்தவங்க பக்தியிலையும் ரொம்ப பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க, கோயிலெலாம் கட்டுவாங்க. எல்லா ராஜாவும் அது போல் இருக்க மாட்டாங்க, அதுலேயும் நம்பர் வைஸ் இருக்கும். யார் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களோ அவர்களுக்கு குறைந்த பதவியில் இருக்கிறவங்க மதிப்பு கொடுக்குறாங்க. தர்பாரில் கூட வரிசை கிரமமாக தான் உட்கார வைக்கிறாங்க. பாபாவும் அனுபவசாலி. பிரம்மா பாபா அந்த மாதிரி ராஜ்ய தர்பார்லாம் பார்த்துருக்காரு, அதுவும் அவரை பற்றிலாம் தெரியும். இங்கே பதீத்த ராஜாக்களோட தர்பார் தான் இருக்குது. பாவன ராஜாக்களோட தர்பார் இங்கே எப்படி இருக்கும்? சத்தியுகத்தில் தான் இருக்கும். அவர்களிடம் அவ்வளவு செல்வம் இருக்கிறது என்றால் அவர்களுடைய வீடு கூட அவ்வளவு நன்றாக இருக்கும். பாபா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்வித்து கொண்டிருக்கிறார். நாம் சொர்க்கத்தோட மகாராஜா மகாராணியாக ஆகப் போகிறோம். பிறகு நாமே தான் கீழேயும் வந்துடுவோம். பிறகு நாம தான் முதல்ல கீழே வந்த பிறகும் கூட சிவ் பாபாவுக்கு பூஜாரியாக இருந்து கோயில் கட்டி அவரை மகிமை செய்வோம். யார் நம்ம ஏன் செய்கிறோம்? யார் நம்ம சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆக்கினாரோ அவரை நாம் கௌரவிக்கணும் தானே. அந்த பூஜை ரிட்டர்ன் நம்ம செய்கிறோம். அவர் நம்மை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தார். இப்பொழுது ஆனால் பாரதம் எவ்வளவு ஏழையாக மாறிவிட்டது. இதற்கு முன்பு இவ்வளவு ஏழையாக இல்லை. கலியுக கடைசி வர ரொம்ப மோசமாயிடுச்சு. மிகவும் மகிழ்ச்சியாக நாம் இருந்தோம். இந்த பூமியை 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோமா, அது இன்று 5000 ரூபாய் கூட கிடைப்பதில்லை இல்லையே. அந்த பாபா சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் 500 ரூபாய்க்கு வாங்கினதெல்லாம் இப்போ 5000 ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது. நிலம் விலையெல்லாம் அவ்வளோ அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா அவ்வளோ ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கலாங்க. ஆனால் இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, அங்கே பூமிக்கு விலையே இருக்காது. உலகமே நம்மளோடது தான். நம்ம விலை கொடுத்து ஏன் வாங்கணும்? நமக்கு தான் சொந்தங்கிறார். யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏராளமான பூமி இருக்கும், ஏன்னா பாப்புலேஷன் கம்மி. பாபா சொல்கிறாங்க, இனிமையான நதிகள், அதன் மீது உங்களுடைய அரண்மனை இருக்கும். மனிதர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். இயற்கை உங்களுக்கு அடிமையாக இருக்கும். சேவை பண்ணுங்கிறார் பாபா. பழங்கள், பூக்கள், மலர்கள் இதெல்லாம் ரொம்ப நன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும். அவ்வளோ சத்து நிறைந்ததாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீர்கள், ஆனால் அந்த பூமியில் போயிட்டு எவ்வளோ விவசாயத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் வறண்டதாக ஆகிவிடும் பொழுது தானியம் கிடைப்பதே இல்லை. பாபா சொல்கிறாங்க தான் இதெல்லாம் கூட உங்களுக்கு அப்போ நம்ம இதை நோக்கி கொண்டிருந்த அந்த நாள் வந்துருச்சு. அப்படிங்கும்போது அந்த பாட்டெல்லாம் கேட்டு உங்களுக்கு புல்லரிக்கணுங்கிறார். தந்தை தான் ஏழை பங்காளன். இப்பொழுது அதனோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? எவ்வளோ ஏழையாக இருக்கிறவங்களை எப்படி மாற்றுறாரு, யாரை செல்வந்தர்களாக ஆக்குகிறார். அவசியம் யார் இங்கு வருகிறார்களோ அவர்களை தான் செல்வந்தர்களாக ஆக்குவார். ஞானத்துக்கு வரவங்கள தானே ஆக்க முடியும், அவர் படிக்கிறவங்கள தானே ஆக்க முடியும். நாம் பாவனமான நிலையிலிருந்து பதீத்தமாக ஆகிறதுக்கு 5000 வருடம் ஆகின. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிச்சு. பிறவி எடுத்தெடுத்து கீழே வந்தோம். இப்போ ஒரே பிறவியில் என்ன பண்ணுறோம், உடனடியாக சட்டுன்னு பாபா நம்மளை பதீத்த நிலையிலேருந்து பாவனமாக ஆக்குறாரு, உயர்ந்ததிலும் உயர்ந்தவளாக ஆக்குறார். ஒரு நொடியில். அதனால தான் ஜீவன் முக்தின்னு சொல்லப்படுது. பாபா நாங்கள் உங்களுடையவராக ஆவோம் என்று சொல்கிறாங்க. குழந்தைகள், நீங்கள் உலகத்தோட அதிபதியாக ஆவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபாவை அப்பான்னு சொல்லிட்டாலே, பாபா நான் உன்னுடையவன் சொல்லிட்டாலே அவர் திரும்ப என்ன சொல்கிறாரு, நீ தான் சொர்க்கத்தோட அதிபதி, என்னோட ஆஸ்திக்கெல்லாம் அதிபதினு சொல்லிட்டார். எவ்வளோ ஈஸியாகிடுதுங்கிறார் பாபா. இப்போ எவ்வளோ குஷி என்பது ஆகிவிடுகிறது. எப்படி குழந்தை பிறந்த உடனே அந்த பையன் உடனே வாரிசாகிறார், அப்பாவோட சொத்துக்கெல்லாம் வாரிசாகிடுறார். அதே போல் தான் பெண் குழந்தையை பார்த்த உடனே உலகத்தில் அவங்களோட முகமே சுருங்கி போயிடுது. ஆண் குழந்தைய பார்த்தோன்னே வாரிசு வந்ததுன்னு நினைக்கிறாங்க, பெண் குழந்தையை பார்த்தா முகம் சுருங்கி போயிடுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்கிறார். லௌகீகத்தில் அப்படி எல்லா ஆத்மாக்களும் பாபா என்ன சொல்கிறாங்க, மேல் தான், ஃபீமேலே இங்கே கிடையாது, ஆண் பெண்ணு வித்தியாசம் இல்லை. இப்போ பாபா சொல்கிறாங்க, எல்லாமே நீங்கள் ஆண் குழந்தைங்க தான், எல்லாத்தையுமே நான் சொர்க்கத்தோட அதிபதியாக நான் ஆக்குறேன். நான் ஆத்மாவுக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னால் சொர்க்கத்தோட அதிபதியாக இருந்தோம்.
இதை நம்ம புரிஞ்சுருக்கோம். பாபா இது போல் நம்மளை ஆக்கியிருந்தார். யார் ஆக்கியிருந்தார்? பாபா தானோ தெரியும் நமக்கு. சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, ஏன்னா அவர் இங்கே வந்து தான் நம்மளை அப்படி ஆக்குறாரு. ஆனால் அவர் எப்பொழுது வராரு அப்படிங்கிறது மறந்துட்டாங்க எல்லாரும். லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் எப்போது இருந்தது இந்த பூமியில், அதுவும் வந்து யாருக்கும் தெரியறதில்லை. இப்போ உண்மையில் பாரதத்தோட ஒரு பாப்புலேஷன் எல்லாவற்றையும் விட ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இருக்குது, 5000 வருஷத்துலேருந்து. அப்போ பாரதம் எல்லாவற்றை விட பெரிதாகவும் இருக்க வேண்டும். லட்சக்கணக்கான வருஷங்களாக இருந்தால் இந்த பூமி என்ன ஆகிடும்? அவ்வளவுதான், மனிதர்கள் நிறைஞ்சிருவாங்க. பாபா சொல்கிறாங்க, லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்தது என்றால் எவ்வளோ வந்து மனிதர்கள் வர 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 எவ்வளோ நிலம் தேவை? எங்கே இருக்குது? முழு உலகத்தின் நிலம் கூட அப்போ வந்து போதுமானதாக இருக்காது. கடலை கூட மனுஷங்க வாழ்கிற மாதிரி வந்துடும். லட்சக்கணக்கான வருடங்களில் எவ்வளவு மனிதர்கள் பிறந்திருப்பார்கள்? கணக்கற்ற மனிதர்களாக எண்ணவே முடியாத அளவுக்கு ஆகியிருப்பாங்க. பாபா சொல்கிறாங்க, அவ்வளோ பேர் ஆனால் இப்போ கிடையாது. அப்போ இது எல்லா விஷயங்களையும் பாபா புரிய வைக்கிறார். இந்த சிருஷ்டி லட்சக்கணக்கான வருஷம்லாம் இல்லை, 5000 வருஷம்தான். மனிதர்கள் இதெல்லாம் கேட்கும் பொழுது இந்த விஷயங்கள் பாபா சொல்கிறாங்க அவ்வளோ வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க இது வரைக்கும் கேட்டதும் இல்லை, சாஸ்திரங்களை படிக்கவும் இல்லை. அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுப்பாங்க. இப்போ பாபா என்ன சொல்லி கொடுக்குறாரோ அந்த விஷயங்கள் எங்கேயுமே சொல்லப்படலை, எந்த வேத சாஸ்திரங்களையும் புரிய வைக்கப்படலை. அதனால் இதெல்லாம் ரொம்ப அதிசயமான விஷயங்களாக இருக்குது. பாபா அதனால தான் சொல்கிறாங்க, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களோட ஒரு புத்தியில் தான் முழு சக்கரத்தோட ஞானம் இருக்குது, எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த சிருஷ்டியோட ஆயுள் காலம் எவ்வளவு, இதெல்லாம் புரிஞ்சுருக்கீங்க. இவர் அநேக பிறவிகளோட கடைசி பிறவியில் இவருக்குள்ளே பிரவேசமாகி சிவபாபா பத்தீத்தமானவர்களே பாவனமாக ஆகிறார். ஆனால் யாருக்குள்ளே பிரவேசம் ஆகிறாரோ அவரு கூட பிறவி எடுத்து எடுத்து ரொம்ப பத்தீத்தமாக ஆகியிருக்காரு. யார் சதோ பிரதானமாக இருந்தாரோ அவர் இன்றைக்கி தமோ பிரதானமாக ஆயிட்டார். மீண்டும் அவரும் சதோ பிரதானமாக ஆகிறார். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது அறிவுரை கிடைத்து கொண்டே இருக்குது பாபா கிட்டேருந்து. ஆத்மா சரீரம் மூலமாக கேட்கிறது. அப்பொழுது சரீரம் என்பது சொகுசாக, அப்படின்னா ஆத்மா உடலில் இருந்து எல்லா காரியத்தையும் செய்ய வைக்குது, சரீரம் வந்து எல்லா சுகத்தை அனுபவிக்குது. இப்போ ஊஞ்சல் ஆடுதுன்னா என்ன ஆகுது? ஆத்மா வந்து உள்ளே இருந்தாலும் சரீரம் அந்த சுகத்தை அனுபவம் செய்கிறது. பாபா சொல்கிறாங்க அதே போல் தான் இப்போ நம்ம வந்து உடலில் உட்காந்துட்டு நம்ம ஞானத்தை கேட்குறோம் அப்படின்னா இப்போ அந்த சுகம் யாருக்கு கிடைக்கிது? ஆத்மாவுக்கு கிடைக்கிது. இப்போ ஆத்மா அந்த மாதிரி ஞானத்தை கேட்டு ரொம்ப சுகமாக அனுபவம் செய்யுது. உண்மையில் ஆத்மாவாகிய நாம் 84 பிறவிகளை எடுத்துள்ளேன். அவசியம் 84 தாய் தந்தையும் நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிறவிக்கும் மாறிட்டே இருப்பாங்க. இது கூட கணக்கு இல்லையா? 84 பிறவிகள் எடுக்கிறார்கள், பின் குறைவாக பிறவி எடுக்கும் மற்றவர்கள் கூட இருப்பார்கள் என்பது புரிகிறது. குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்ற கணக்கு இருக்கிறது இல்லையா? பாபா சொல்வார் ஒரு பிறவி எடுக்கிற ஆத்மா கூட இருக்காங்க. சாஸ்திரங்கள் என்னெல்லாம் எழுதிவிட்டார்கள், உங்களுக்கு 84 பிறவிகள் என்று தெரிந்திருக்கிறீர்கள். எனக்கோ கணக்கற்ற பிறவிகளை கூறி எப்படி சொல்லிட்டாங்க பாபாவுக்கு? அவர் வந்து தசாவதாரம் எடுத்தாருங்கிறாங்க, 10 பிறவிங்கிறாங்க. பாபா வந்து ஒவ்வொரு அணுவிலே இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் எவ்வளோ பிறவி, எவ்வளோ பேராக தான் அவர் இருப்பார். அணுவிலையும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ பாருங்கள் அவருக்கு எவ்வளோ எல்லையற்ற பிறவிகளாக அவர் மாறிடும். அதனால் பாபா சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் நீயே நீ தான் இருக்க அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. கிருஷ்ணனோட பக்தராக இருந்தால் கிருஷ்ணன் எங்கே பார்த்தாலும் தெரிகிறாரு. பிருந்தாவனில் கிருஷ்ணனை சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. பாபா சொல்கிறாங்க எங்கும் நிறைஞ்சிருக்கார், எல்லாருக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணனையும் அப்படி சொல்லிட்டாங்க, பரமாத்மாவையும் அப்படி சொல்லிட்டாங்க. ராதையோட பக்தர்கள் அவங்க எங்கே பார்த்தாலும் ராதை தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாபா சொல்கிறாங்க ராதா சுவாமி அப்படின்லாம் சொல்கிறாங்க. கிருஷ்ணன் சுவாமி அப்படின்னா ரெண்டு பேரையும் மாற்றி சொல்கிறாங்க. ராதையும் சுவாமிங்கிறாங்க, கிருஷ்ணனையும் சுவாமிங்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க ராதையை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ராதை, நீயும் ராதை தான், நானும் ராதை தான் சொல்கிறாங்க. அப்போ அந்தந்த பக்தர்கள் அந்தந்த அவங்களுக்கு பிடித்த இந்த இஷ்ட தேவிகளை ஏற்றுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் எனக்கு கிருஷ்ணன் தெரிகிறாரு, நம்ம எல்லாருக்குள்ளேயும் கிருஷ்ணன் இருக்கார், எங்கே பார்த்தாலும் ராதை தெரிகிறாங்க, நீயும் ராதை நானும் ராதை இப்படிலாம் சொல்லிட்டாங்க. உண்மையில் பாபா சொல்கிறாங்க நான் வந்து சத்தியமானதை பாபா புரிய வைக்கிறார். அவர் தான் ஏழை பங்காளன். பாரதம் எல்லாவற்றையும் விட எவ்வளோ செல்வந்த நாடாக இருந்தது, எல்லாவற்றையும் விட இப்போ ஏழையாக மாறிடுச்சு. எனவே பாரதத்தில் தான் நான் வர வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே இது உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம், சிறிதளவு கூட இதில் வித்தியாசம் வர முடியாது, கரெக்டாக அக்யூரேட்டாக நடக்கும்.
பாபா சொல்கிறாங்க, ட்ராமாவில் எந்த படம் வந்து எடுக்கப்பட்டதோ அது திரும்பவும் அதே போல் சரியாக நடைபெறும். நாடகம் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ட்ராமா என்றால் ட்ராமா, அது எல்லைக்கு உட்பட்ட ட்ராமா. ஒரு 3 மணி நேரம் சினிமா அதெல்லாம் காட்டுறாங்க. இது எல்லை இல்லாத ட்ராமா, 5000 வருஷத்தோடு. இதனோட முதல் இடைக்கடை பற்றி கூட யாருக்கும் தெரியாது. பாபா ஏழை பங்காளன், நிராகார பகவான் தான் அப்படி சொல்ல முடியும். கிருஷ்ணனை வந்து அது போல் சொல்ல முடியாது, எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. கிருஷ்ணன் ரொம்ப செல்வந்தராக சத்தியுகத்திலோட இளவரசனாக இருக்கார். பகவானுக்கு அவர்கள் உடல் கூட கிடையாது. அவரே வந்து தங்களை நம்ம வந்து செல்வந்தராக மாற்றுறார். உங்களுக்கு ராஜயோகத்தோட கல்வியை நான் கற்றுத்தரேங்கிறார். பாபா சொல்கிறாங்க, அவர்கள் படிப்பு மூலமாக படித்து அட்வொகேட்டு ஆகிறாங்க, பிறகு சம்பாதிக்கிறாங்க. இப்போ பாபா கூட இப்போ நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. படித்த பிறகு வருங்காலத்தில் நீங்கள் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு நரன்லேருந்து நாராயணா மாறுறீங்க. உங்களுடைய ஜென்மம் இருக்கிறது அல்லவா. ஆனால் சொர்க்கம் வந்து ஏதோ அப்படியே கடல்லேருந்து வெளியே வந்துடாது. கிருஷ்ணன் கூட ஜென்மம் எடுத்தாருன்னு காமிக்கிறாங்க, கம்சபுரி அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆனால் கம்சன் அப்போ கிடையாது. கம்சபுரியும் கிருஷ்ணன் பிறக்கும்போது இருக்காது. கிருஷ்ணனுடைய பெயர் எவ்வளவு பாடப்பட்டு இருக்கிறது. அவருடைய தந்தைக்கு கூட அவ்வளோ மகிமை என்பது இல்லை. அவருடைய தந்தை எங்கே இருக்கார்? நிச்சயம் அவரும் வந்து ராஜாவோட குழந்தையாக இருப்பார் இல்லையா. அவரும் உயர்ந்த பதவியில் தானே இருந்திருப்பார். அங்கே பெரிய ராஜாவின் வீட்டில் ஜென்மம் கிடைக்கிறது. யார் உயர்ந்த நிலைக்கு போகிறாங்களோ அவங்க பெரிய ராஜாவோட வீட்டில் போய் ஜென்மம் எடுப்பாங்க. பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, கிருஷ்ணனோட அப்பா கூட, கிருஷ்ணனோட அப்பானா சாதாரண விஷயம் கிடையாது. கிருஷ்ணனுக்கு பிறவி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கூட உயர்ந்த வீட்டில் தான் வந்து போய் பிறவி எடுத்திருப்பாங்க. அப்போ அவ்வளோ பெரிய உயர்ந்த வீட்டில் போய் பிறவி எடுத்தால் கூட அங்கே இருக்கிறவங்க பத்தீத்தமான ராஜாவாக தான் இருக்க முடியும். அதனால பாபா சொல்கிறாங்க, அவங்களுடைய பெயருக்கெலாம் அவ்வளோ மகிமை இல்லை. யாரை போல்? கிருஷ்ணன் போல். கிருஷ்ணர் இருக்கும் பொழுது பத்தீத்தமானவர்கள் கூட கொஞ்சம் பேர் இருப்பார்கள். கிருஷ்ணன் பிறந்த உடனே உலகத்தில் எல்லாருமே தூய்மையாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கலியுகத்தோட கடைசி துளிகள் இருக்கும்போது பத்தீத்தமானவர்களும் கொஞ்சம் இருப்பாங்க. சத்தியம் முழுமையாக ஸ்தாபனை ஆகிற வரைக்கும் கிருஷ்ணன் பிறக்கும்போது அப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மேலே போய் இல்லையா உடலை விட்டுட்டு மேலே போய் திரும்ப பாவனமான பிறவிக்கு வருவாங்க. அவர்கள் முற்றிலும் இல்லாது போய்விடும் பொழுது அவர் சிம்மாசனத்தில் அமர்கிறார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணன் பிறக்கும்போது இருக்கக்கூடிய பத்தீத்தமான ஆத்மாக்கள், அவர் பிறக்கிறதுக்கு சத்தியுக ஸ்தாபனைக்கு ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடியவங்க, அப்புறம் அவங்க சரீரம் விட்டுட்டு மேலே போயிட்டு பாவனமான பிறவி அவங்க எடுப்பாங்க. அப்படி அவங்க எல்லாரும் எடுத்த பிறகு தான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர் பெரியவராகி 40 வயசாகி நாராயணாக சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிவார். அப்போ எப்போ அவர் ராஜ்யத்தை அமர்றாரோ அப்போ முற்றிலும் ஒருத்தர் கூட பத்திதாத்மா இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அப்பொழுது தான் அவர் சகாப்தம் அவருடைய ஆட்சி ஆரம்பிக்கும். லக்ஷ்மி நாராயணிலிருந்து சகாப்தம் ஆரம்பிக்கிறது, ராதே கிருஷ்ணன்லேருந்து இல்லை. நீங்கள் முழு கணக்கும் எழுதுகிறீர்கள். இவர்களுடைய ராஜ்யம் எவ்வளவு காலம், பிறகு இவர்களுடையது இல்லையா, எத்தனை வருஷம், லக்ஷ்மி நாராயண், ராம், சீதா, இதெல்லாம் இவ்வளவு காலமாக கல்பத்தோட ஆயுள் நீண்டதாக லட்சக்கணக்கான வருஷம் இருக்க முடியாது. இதெல்லாம் மனுஷங்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் புரிய வைங்க. 5000 வருடங்களோட முழு கணக்கு வந்து இருக்குது, மற்றவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லி புரிய வைங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை புத்தியிலிருந்து சதோ பிரதானமாக ஆகுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். நாம் சதோ பிரதானமாக அவசியமாக வேண்டும் என்ற ஒரே ஒரு கவலை மட்டும் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த எல்லையில்லாத நாடகத்தை புத்தியில் வைத்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக மதிப்பை பெறுவதற்காக பத்தீத்தமானவர்களை பாவனமாக ஆக்கக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். வரதானம், அதிகாரத்தின் நினைவின் மூலம் சர்வ சக்திகளின் அனுபவத்தை செய்யக்கூடிய பிராப்தி சொரூபமாக ஆகுக. புத்தியோட சம்பந்தம் ஒரு தந்தையிடம் சதா ஈடுபட்டிருந்தால் சர்வ சக்திகளின் ஆஸ்தி அதிகார ரூபத்தில் பிராப்தியாக கிடைக்கும். ஏன்னா பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தி வந்து கண்ணுக்கு தெரியல பொருளோ பணமோ கிடையாது, வீடோ கிடையாது. ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய சர்வ சக்திகள். இப்போ அது எப்படி கிடைக்குது? ஒரு தந்தைக்கிட்ட புத்தியை ஈடுபடுத்துங்க. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் சொல்லக்கூடிய சத்திய ஞானம் இல்லை என்ன?
அப்படி பாபா கிட்ட சதா புத்தியை ஈடுபடுத்தி இருந்தோம், அவருடைய ஞானத்தை கிரகிச்சிட்டோம் அப்படின்னா அது மூலமாக சர்வ சக்திகளினுடைய ஆஸ்தி உங்களுக்கு வந்துடுது. யார் அதிகாரி என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள் சொல்வது மற்றும் சங்கல்பம் இது ரெண்டுலையும் யோசிக்க வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது. யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன செய்யணும், குழப்பமாக இருக்குது, இல்லை எனக்கு மற்றவங்க கிட்டேருந்து ஏதாவது வேணும், இவங்க இதை கொடுப்பாங்களா, வழிகாட்டுவாங்களா, இப்படி எதுவுமே அவங்க யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. பாபா சொல்கிறாங்க, அவங்க எண்ணத்தில் கூட யார்கிட்ட எது வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட எல்லா சக்திகளும் இருக்குது. இந்த அதிகாரி என்ற நினைவு தான் சர்வசக்திவான் ஆக அவங்கள ஆக்கி சர்வ சக்திகளோட பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்கிறது. அப்போ அதுக்கான ஒரே ஒரு ஸ்மிருதி என்ன இருக்கணும் நமக்கு, நான் அதிகாரி ஆத்மா, நான் ஆத்மா ராஜா, இது இருந்தால் போதுங்கிறார் இல்லையா. ராஜா அப்படிங்கும் போது தான் எல்லாத்தையும் நம்ம ஆளக்கூடிய சக்தி நமக்கு வரும். எனவே சர்வ சக்திகளும் எனது பிறப்புரிமை என்ற போதை இருக்க வேண்டும். நான் போய் பாபா கிட்டே எனக்கு பாபா எனக்கு வழி காட்டுங்க, எனக்கு சாந்தி கொடுங்க, சுகம் கொடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம், கேட்கவே மாட்டோம். யார்கிட்டேருந்தும் கேட்க மாட்டோம், பாபா கிட்டேருந்தும் கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்குள்ளேயே ஞானத்தோட ஆதாரத்தில் சர்வ சக்திகளும் இருக்கும். அது நம்மளோட பிறப்புரிமை. பாபா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட வந்துட்டோனாலே அதெல்லாம் நமக்குள்ளே வந்துடுது. அதிகாரியாகி நடந்து கொண்டீர்கள் என்றால் அடிமைத்தனம் நீங்கிவிடும். என்கிட்டயே எல்லாமே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லா விதமான அடிமைத்தனமும் முடிஞ்சிடும். ஸ்லோகன்: சுயத்தின் கூடவே இயற்கையையும் தூய்மையாக்க வேண்டுமெனில் முழுமையாக பற்றுதலிலிருந்து விடுபடுங்கள். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தன்னை தூய்மைப்படுத்திக்கிறது கூடவே இயற்கையும் தூய்மைப்படுத்தணுன்னா பற்று இருக்கக்கூடாது. யார் மீதும் மோகம் பற்று என்பது இருக்கக்கூடாதுங்கிறது. ஏன்னா நம்மளோட சக்தி என்ன ஆகிடும், பலவீனமாயிடும். அவ்வியக்த சமிகை: அப்பவித்திரத்தாவின் விதையை கூட அழித்து முழுமையான தூய்மையானவர்களாக ஆகுங்கள். தூய்மை என்ற விரதம் உறுதியாக இருந்தால் பற்றுதல், பொறாமை, கோபம் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கலாம். சிடு தன்மை கூட இருக்கக்கூடாது. சிடுன்னு இரிட்டேட் கூட ஆகக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, இது நடந்தே ஆக வேண்டும் என்று பற்றுதலும் இருக்கக்கூடாது. மனுஷங்க மேலே மட்டும் பற்று கிடையாது. ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சே ஆகணும், நடந்தே ஆகணும் அப்படின்னு கூட வைக்கக்கூடாது. ட்ராமாவை ஏற்றுக்கணும். ஒன்று நம்ம எதிர்பார்க்குறோம் நடக்கணும், நடக்கலைனாலும் ஓகேன்னு ஏற்றுக்கணும். சுயநலம் அல்லது பொறாமைக்கு வசமாகி எந்த ஒரு விஷயமை சொல்லினாலும் அது நிறைவேறவில்லை என்றால் கோபம் வந்துவிடும். நம்மக்கிட்ட சுயநலம் இருக்குது, அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம், இல்லை அவங்ககிட்ட நானும் அடையணும்னு நினைக்கிறோம், பொறாமைக்கு வசப்பட்டு எண்ணங்கள் வச்சு முயற்சி பண்ணுறோம், அப்போ அது கிடைக்கலன்னா கோபம் வந்துடும். அதனால தான் பாபா தூய்மையோட தூணை உறுதியாக ஆக்கிக்கோங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் இந்த நன்மை நடந்தால் ஓகே, மற்றவங்களுக்கும் நன்மை நடக்கணும், அப்படி தான் நீங்கள் இருக்கணும். பிறகு இந்த தூண் கலங்கரை விளக்கமாக வேலை செய்யும். அதுக்கு தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நோக்கம், இன்டென்ஷன் தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்க. எதுவுமே பற்றுதலோட ஆதாரத்தில் எதையுமே செய்யாதீங்க, விரும்பாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அப்படிப்பட்ட தூய்மை இருக்கும்போது கலங்கரை விளக்கமாக இருக்க முடியும். ஓம் சாந்தி. Thank you.